ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம். இந்த வெயிலில் எவ்வளோ தண்ணி குடித்தாலும் சில நேரம் ஃப்ரெஷ்ஷாகவே ஃபீல் ஆகாதுல்ல. அப்போது அப்படியே பாடி கூலாகி ரெஃப்ரெஷ் ஆக இந்த மசாலா மோர் ட்ரை பண்ணுங்கள். எஸ்பெஷலி சம்மரில் ஆஃப்டர்நூன் டைமில் இந்த மாதிரி ஒரு கோல்டு மசாலா மோர் குடித்தா அப்படியே டயர்ட்னஸே போயிடும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணுறேன். அதோட கொஞ்சமாக புதினா இலை ஆட் பண்ணுறேன். கூலிங் டேஸ்ட்டு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி இலை கொஞ்சம் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணோம், ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை, அதோட ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஸ்பைசஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணி இப்போது ரஃப்பாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி பண்ணால் ஹெர்ப்ஸோட ஃப்ளேவர் நல்லா ரிலீஸ் ஆகும். இப்போ பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் 2 கப்பு கெட்டி தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். கெட்டி தயிர் யூஸ் பண்ணால் மோர் செம்ம க்ரீமியாக வரும். புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ் தயிர் யூஸ் பண்ணுங்கள், டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். இப்போ இதில் அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 கப்பு தயிருக்கு 2லேருந்து 2.5 கப்பு கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணலாம். நான் 2 கப்பு தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இதை ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஓவர் கிரைண்ட் பண்ண வேணாம், ஜஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பிளெண்ட் ஆகிற அளவுக்கு போதும். இப்போது கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படி ஃபில்டர் பண்ணால் இஞ்சியோட ஃபைபரு அப்புறம் அந்த லீவ்ஸில் இருக்க பீசஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி செம்ம ஸ்மூத் டெக்ஸ்டர் கொடுக்கும். அதுக்காக தான். ஸோ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மோரில் நான் கொஞ்சமாக துருவி வச்சுருக்க மாங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதில் 1/4 கப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் இந்த ரெசிபியோட ஸ்பெஷல் டச். கொஞ்சம் ஸ்வீட் டேங்கி ஃப்ளேவர் மோர் டேஸ்ட்டாக நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிடும். சம்மருக்கு இந்த காம்போ சீரியஸ்லி செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். எஸ்பெஷலி சில்லாக குடித்தா வேறு லெவல் ஃபீல். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணால் மோர் இன்னும் கூலிங்காக மாறிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது கிளாஸில் போர் பண்ணிக்கலாம். இந்த மோரோட கலரு, அதோட டெக்ஸ்சரு, மேலே ஃப்ளோட்டிங் ஆகிற ஐஸ் க்யூப்ஸு, சம்மருக்கு இதுதான் பெர்ஃபெக்ட் ட்ரிங்க்கு. இந்த மோரில் இருக்க இஞ்சியோட ஃப்ரெஷ்னஸ்ஸு, புதினாவோட கூலிங் டேஸ்ட்டு, பச்சை மிளகாயோட லைட் ஸ்பைசஸ் எல்லாமே செம்ம பேலன்ஸ்டாக செட் ஆகியிருக்கு. முக்கியமாக அந்த துருவி போட்ட மாங்காய் தான் ஃப்ளேவரை இன்னும் டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சு. கொஞ்சம் டேங்கியாக, கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக, செம்ம யூனிக் டேஸ்ட்டு. கெஸ்ட்டு வந்தாலும் இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் இப்படி டேஸ்டி ரெசிபீஸ்க்கு சமையல் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Thanks for watching. I'll see you next time.